அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறது வெக்டர் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் லெம்மா பார்க்க போகிறோம். இஃப் V is finite dimensional and if W is a subspace of V, then W is a finite dimensional. Dimension W less than or equal to dimension V and dimension V by W equal to dimension V minus dimension W. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போல்லாம் ஒரு வெக்டர் ஸ்பேஸை நம்ம ஃபைனைட் டைமென்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அங்கே ஒரு பேசிஸ் இருக்குது. பேசிஸில் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அந்த பேசிஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வச்சு லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். ஓகே, ஸோ வெக்டர் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ் W கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் V ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்கோ அதில் இருக்க சப்ஸ்பேஸ் எல்லாமே ஃபைனைட்டாக தான் இருக்க முடியும். ஸோ அதுதான் W இஸ் ஃபைனைட் டைமென்ஷன். இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். டைமென்ஷன் W வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைமென்ஷன் Vன்னு சொல்லணும். டைமென்ஷன் V பை W, இந்த V பை Wன்றது கோஷன்ட் ஸ்பேஸ். இதனோட டைமென்ஷன் வந்து டைமென்ஷன் V மைனஸ் டைமென்ஷன் W அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ W வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் V கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஃபைனைட் டைமென்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ Wல ஒரு பேசிஸ் இருக்கும். அந்த பேசிஸில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் ஃபைனைட்டாக இருக்கும். அது செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கும். அதை நம்ம கேபிட்டல் S அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெட் S ஈக்குவல் டு set W1, W2, etc. Wm be a basis for W. ஸோ எப்பவுமே நம்ம ஸ்பேஸ், சப்ஸ்பேஸ், வெக்டர் ஸ்பேஸ் இது எல்லாத்தையும் நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் Wவோட பேசிஸ் நம்ம எடுக்கும்போது செட் ஆஃப் ஆல் சொல்லும்போது ஸ்மால் W1, W2, etc. Wm எடுக்கிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பேசிஸ்னாலே அதில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸாக இருக்கும். W வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் Vன்றதால இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் W மட்டும் கிடையாது, as well as they are linearly independent in V. ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சச் வெக்டர்ஸ் cannot exceed dimension V. ஏன்னா V தான் நமக்கு வெக்டர் ஸ்பேஸ். V தான் நமக்கு இருக்கிறதுலே பெரிய ஸ்பேஸ். அதில் இருக்க சப்ஸ்பேஸ் தான் நம்ம W எடுக்கிறோம். அப்போ Wவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் பேசிஸ் வந்து Vயை விட அதிகமாக இருக்க முடியாது. இதில் இருக்க பேசிஸை விட அதிகமாக இருக்க முடியாது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ டைமென்ஷன் W லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைமென்ஷன் V. ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம், பெருசாக இருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா டைமென்ஷன் V பை W ஈக்குவல் டு டைமென்ஷன் V மைனஸ் டைமென்ஷன் W நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னென்னா V வந்து வெக்டார் ஸ்பேஸ். ஸோ இதில் இருக்கிற சப்ஸ்பேஸ் வந்து W. ஸோ ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு சப்ஸ்பேஸ் இருக்குன்னா V பை Wன்றது வந்து கோஷன்ட் ஸ்பேஸ். இது எல்லாமே வெக்டர் ஸ்பேஸ் நம்ம ரிசல்ட் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்குது. இதனோட டைமென்ஷன் வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்குது. V ஃபைனைட் டைமென்ஷனல். ஸோ அப்போ சப்ஸ்பேஸும் ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த டைமென்ஷன் ஆஃப் V பை W என்ன வருதுன்றதை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இதுவும் ஃபைனைட் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அப்போ ஃபைனைட் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த பேசிஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அப்போது இந்த V பை Wன்றது வெக்டர் ஸ்பேஸ்ன்றது ஆல்ரெடி நமக்கு ரிசல்ட் தெரியும். இந்த V பை Wக்கு ஒரு பேசிஸ் இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். அந்த பேசிஸில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டாக இருக்குது. அது ஸ்பேன் த ஸ்பேஸ் V பை W அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த டைமென்ஷன் Vக்கு ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ லெட் டைமென்ஷன் V ஈக்குவல் டு Nன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ டைமென்ஷன் W ஈக்குவல் டு நம்ம Mன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இந்த Wவில் இருக்கிற அந்த பேசிஸ் எலிமெண்ட் தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? பேசிஸ் ஆஃப் W தான் நம்ம செட் ஆஃப் ஆல் W1, W2, etc. Wmன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதில் இந்த எலிமெண்ட் அந்த பேசிஸ் எல்லாம் Wவில் இருக்குன்னா as well as அது Vயில் இருக்கிறது தான் அர்த்தம். ஸோ டைமென்ஷன் Vயில் வந்து நம்ம N எடுத்திருக்கோம் அப்படின்னா அப்போ பேசிஸ் ஆஃப் V நம்ம என்ன எழுதலாம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ பேசிஸ் ஆஃப் V எல்லாமே இப்போ பேசிஸ்ன்னு சொல்லும்போது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட், திருப்பி எதுவும் ரிப்பீட் ஆகாது. Wவில் இருக்கிற இந்த பேசிஸ் எல்லாமே Vயில் இருக்கும் அப்படின்னா அப்போ Vயோட பேசிஸில் இந்த W1, W2, etc. Wm இருக்கும். ப்ளஸ் இந்த அப் டு N வெக்டார்ஸ் இருக்குல்ல, ரிமைனிங் வெக்டார்ஸ் வந்து நம்ம Vயில் எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ அது V1, V2, etc. Vrன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இதில் M வெக்டார்ஸ் இருக்குது, இதில் R வெக்டார்ஸ் இருக்குது. இது எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ். அப்போ M + R ஆட் பண்ணால் நமக்கு N வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், டைமென்ஷன் V ஈக்குவல் டு N, டைமென்ஷன் W ஈக்குவல் டு M. அந்த Sன்றது ஆல்ரெடி நம்ம இங்கே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். W1, W2, etc. Wm be a basis for W. அப்போ பேசிஸ் Wனா இது எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் இன் W as well as in V. ஓகே,
ஸோ அப்போ ஹென்ஸ் இந்த S is a part of basis in V. அப்போ வியோட பேசிஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். டைமென்ஷன் V வந்து என்னன்றதால இதில் கண்டிப்பாக n வெக்டார்ஸ் இருக்கணும். அதில் m வெக்டார்ஸ் நமக்கு தெரியும். ரிமைனிங் வெக்டார்ஸை Vயில் நேம் பண்ணிக்கிறோம். எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர். ஸோ இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் நம்ம எடுத்துக்கிறோம். Be a basis for V. அப்போ m வெக்டார் ப்ளஸ் r வெக்டார் ஆட் பண்ணால் n வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இந்த V by Wவில் ஒரு பேசிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ ஒரு V by W இந்த கோஷன்ட் ஸ்பேஸ் சொல்கிறோன்னா இதில் இருக்க எலிமெண்ட்டில் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஸ்மால் v ப்ளஸ் W நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த கோஷன்ட் ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ணும்போது இட்ஸ் ஆல்சோ ஏ வெக்டர் ஸ்பேஸ் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் அடிஷனை பொறுத்து கோசெட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் இங்கே வெக்டர் அடிஷனையும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் இந்த V by W நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ V1 ப்ளஸ் W ப்ளஸ் V2 ப்ளஸ் கேபிட்டல் W அந்த சப்ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இது V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் Wன்ற அடிஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே போல் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இந்த ஆல்ஃபா belong to F இருந்துச்சுன்னா V plus W equal to alpha V plus W capital W. ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷனையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த V by Wவில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு ஒரு பேசிஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேசிஸில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும். இந்த V by Wவில் இருக்க ஒவ்வொரு வெக்டாரையும் அதனோட லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும்னு நம்ம சொல்லணும். அப்போ பேசிஸில் இருக்க வெக்டார் எல்லாமே இந்த V plus W ஃபார்மேட்டில் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் S dash நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம கிளைம் பண்ண போகிறோம் S டேஷில் இருக்க வெக்டார்ஸ் வந்து W ப்ளஸ் V1 W ப்ளஸ் V2 Wலாம் கேபிட்டல் W அந்த சப்ஸ்பேஸ்லேருந்து எடுக்கிறது. இந்த V1 V2 வந்து எலிமெண்ட்ஸ் இன் Vலேருந்து எடுக்கிறோம், வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் சப்ஸ்பேஸில் இருக்கிற அந்த Wவில் இருக்கிற பேசிஸ் வந்து எம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ரிமைனிங் ஆர் தான் நம்ம அந்த S டேஷில் இருக்க எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம கிளைம் பண்ண போகிறோம். அதுதான் வருது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கேபிட்டல் S டேஷ் ஈக்குவல் டு W ப்ளஸ் V1 அந்த ரைட் கோசெட் ஃபார்மேட்டில் எடுக்கிறோம். அடிஷனை பொறுத்து கோசெட்டாக எடுக்கிறோம். W ப்ளஸ் V1 W ப்ளஸ் V2 எக்ஸெட்ரா W ப்ளஸ் VR இஸ் எ பேசிஸ் ஃபார் V by W இது கோஷன்ட் ஸ்பேஸ். இதை நம்ம பேசிஸ்ன்னு கிளைம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் S dash வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும். செகண்ட் வந்து S dash ஸ்பான்ஸ் V by W. அப்போ ஸ்பான்ஸ் V by Wனா இந்த V by Wவில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் ஆர் வெக்டார்ஸை வச்சு எழுத முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்கேலர் இன்ட்டு அந்த வெக்டார் ப்ளஸ் அந்த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துப்போம் இல்லையா. வழக்கமாக நம்ம அப்படி தான் எடுப்போம். சப்போஸ் இப்போது V வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த Vயில் இருக்கிற அந்த எலிமெண்ட் வந்து பேசிஸ் அந்த வியோட இது உங்களுக்கு புரிஞ்சதுக்காக நான் சொல்கிறேன். அந்த பேசிஸில் இருக்க எலிமெண்ட் வந்து V1 V2 எக்ஸெட்ரா VRன்னு சும்மா எடுத்துக்கோங்களேன். இது இருக்குது அப்படின்னா அப்போ இதனோட லீனியர் காம்பினேஷன் நம்ம சொல்லும்போது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் VR ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். இந்த 0ன்றது என்ன அப்படின்னா 0 எலிமெண்ட் இன் த வெக்டர் ஸ்பேஸ் V. ஓகே, இப்போ நாம் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா S dash வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்கிறோம். S dash எதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் கேபிட்டல் V ப்ளஸ் Wவில் இருக்கிறது. அந்த V by W இதில் இருக்கிறது. ஸோ அப்போ அதில் இருக்கிற 0 எலிமெண்ட் வந்து வெறுமனே 0வாக இருக்காது W ப்ளஸ் 0வாக இருக்கும். அந்த சப்ஸ்பேஸ் ப்ளஸ் 0 இந்த 0 வந்து 0 எலிமெண்ட் இன் V. ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். வழக்கமாக லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இந்த மாதிரி எடுப்போம். ஸ்கேலார் இன்ட்டு அந்த வெக்டார் இதனோட லீனியர் காம்பினேஷன் ப்ளஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுப்போம். 0 வந்து 0 எலிமெண்ட் இந்த வெக்டார் ஸ்பேஸ். இங்கே நம்ம எடுக்கிற வெக்டார் ஸ்பேஸ் வந்து V by W. V by Wவில் இருக்கிற 0 எலிமெண்ட் வந்து W ப்ளஸ் 0வாக இருக்கும். ஸோ W ப்ளஸ் 0 இஸ் நத்திங் பட் W. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கோஷன் ஸ்பேஸில் நம்ம ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இது பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஆல்ஃபா டைம்ஸ் V ப்ளஸ் W ஈக்குவல் டு ஆல்ஃபா V ப்ளஸ் W. ஸோ அந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த W ஆஸ் இட் இஸ் இருக்கும். அப்போ ப்ளஸ் ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் W ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இந்த W அப்படியே இருக்கும் ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் VR ஈக்குவல் டு கேபிட்டல் W. ஸோ இந்த W எத்தனை W இருக்குது பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே வந்து குரூப் தியரியில் படிச்சிருக்கோம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸில் படிச்சிருக்கோம். இல்லை மாடர்ன் அல்ஜிப்ரா 1ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹெச்ன்றது ஒரு சப்ஸ்பேஸ் ஆஃப் GR இருந்தால் H ப்ளஸ் H ஆட் பண்ணால் H தான் வரும். இந்த 2 டைம்ஸ் இல்லை நீங்கள் எத்தனை H எடுத்து ஆட் பண்ணாலும் அது ஒரே H தான் எடுப்போம். ஸோ அதே போல் இங்கே இருக்கிற W ப்ளஸ் W எல்லா Wக்கும் சேர்த்து ஒரே ஒரு W போட்டால் போதும். அந்த சப்ஸ்பேஸ் W போட்டிருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்ம அப்படியே எழுதுகிறோம். ஸோ W ப்ளஸ் ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் W ப்ளஸ் ஆல்ஃபா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே W போட்டாச்சு. ஸோ ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் VR ஈக்குவல் டு W. இப்போ பாருங்கள் W இருக்குது. இது லீனியர் காம்பினேஷன் ஆஃப்
வெக்டார்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது அகைன் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் இஸ் சம் அதர் வெக்டாராக இருக்க போகுது. அப்போ கேபிட்டல் W ப்ளஸ் சம் வெக்டார் ஈக்குவல் டு அகைன் கேபிட்டல் W வருது. ஸோ இது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா A ப்ளஸ் H ஈக்குவல் டு H வேர் A பிலாங் டு H, இல்லை H ப்ளஸ் A ஈக்குவல் டு H. H வந்து சப்ஸ்பேஸாக இருக்குது. ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது அது அப்படியே அந்த சப்ஸ்பேஸோ இல்லை சப்செட்டோ வருது, சப்குரூப்போ வருதுன்னா அந்த எலிமெண்ட் வந்து பிலாங் டு த சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். So W plus element equal to W வரதுனால this element belong to the subspace W. Okay. So அப்படின்னா என்ன அர்த்தம்? alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc plus alpha or VR can be written as the linear combination of vectors in the basis of W. Okay. ஸோ அப்போ பேசிஸ் ஆஃப் W நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலி பேசிஸ் ஆஃப் W நம்ம என்ன எடுத்திருக்கோம்? W1 W2 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ the சேம் லீனியர் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc alpha or VR equal to Wல இருக்க பேசிஸ் வச்சு ஒரு லீனியர் காம்பினேஷனை எழுத முடியும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் லீனியர் காம்பினேஷன் வந்து யூனிக் கிடையாது, நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன எழுதலாம்னா லீனியர் காம்பினேஷன் யூனிக் இல்லை, பேசிஸ் யூனிக் கிடையாது. ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அதுக்கு 2-3 பேசிஸ் கூட இருக்கலாம். அப்போ இங்கே இருக்கிற ஒரு பேசிஸ் வச்சு எழுதியிருக்கோன்னா இப்போ டபிள்யூவில் இருக்க பேசிஸ் வச்சு இங்கே எழுதுறோன்னு அர்த்தம். ஸோ பீட்டா 1 W1 ப்ளஸ் பீட்டா 2 W2 ப்ளஸ் எக்ஸெட்ரா பீட்டா M WMனு வருது. ஓகே. ஸோ இப்போ இந்த பீட்டா 1 W1 நம்ம வழக்கமாக லெஃப்ட்டு கொண்டு வரும்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக சப்ராக்டட் பீட்டா 1 W1 ஆன் போத் சைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணும்போது 0 ஆகிடுது. ஏன்னா இது ஒரு வெக்டர் ஸ்பேஸில் இருக்க ஒரு எலிமெண்ட், அதனோட நெகட்டிவ் இருக்குன்னா அப்போ 0 வந்துடும். ஆக்சுவலாக அதோட இன்வர்ஸ். ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது alpha 1 V1 ப்ளஸ் alpha 2 V2 ப்ளஸ் எக்ஸெட்ரா alpha or VR minus beta 1 W1 minus beta 2 W2 எக்ஸெட்ரா minus beta M WM ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அகைன் இது பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஸ்கேலார் வெக்டார் ப்ளஸ் ஸ்கேலார் இன்ட்டு வெக்டார் அந்த மாதிரி இருக்குது இல்லையா, எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ். என்னென்ன வெக்டார்ஸ் இருக்குது பாருங்கள், V1 V2 எக்ஸெட்ரா VR W1 W2 எக்ஸெட்ரா WM இருக்குது. ஸோ இந்த V1 V2 VR அண்ட் W1 W2 எக்ஸெட்ரா WM இது மொத்தமாக சேர்ந்து என்னது உங்களுக்கு பேசிஸ் ஆஃப் V. பேசிஸ் ஆஃப் வின்றது நமக்கு என்ன தெரியும், அது எல்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் நமக்கு தெரியும். அப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ்னா அதோட லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் ஆல் ஸ்கேலர் ஷுட் பி 0. அப்போ இந்த alpha 1 0 alpha 2 0 alpha r 0 மைனஸ் பீட்டா 1 தான் இங்கே இருக்கிற ஸ்கேலர், அதுவும் 0 மைனஸ் பீட்டா 2 0 எக்ஸெட்ரா மைனஸ் பீட்டா M 0. அதான் சின்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்ற அந்த விஷயத்தை நான் எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ அப்போது நம்ம இங்கே அசம்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணும்போது என்ன கன்சிடர் பண்ணணும்னு பாருங்கள். இங்கே நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0 எலிமெண்ட் இன் அந்த கோஷன் ஸ்பேஸ் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஓகே. ஸோ நம்ம அப்படியே அந்த ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த ஸ்கேலார்ஸ் ஈக்குவல் டு 0, அதாவது இந்த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0 எலிமெண்ட் இந்த கோஷன் ஸ்பேஸ் எடுக்கும்போது ஆல் ஸ்கேலார்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார், இந்த மாதிரி R வெக்டார்ஸ் இன் V/W எடுத்திருக்கோம். அதெல்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்லிட்டோம். திஸ் இஸ் நத்திங் பட் S டேஷ் நம்ம நேம் பண்ணியிருக்கோம். ஸோ S டேஷ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட், ஒரு கண்டிஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா S டேஷ் வந்து ஸ்பேன்ஸ் த கோஷன் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கோஷன் ஸ்பேஸில் இருக்க ஒரு எலிமெண்ட் எடுக்க போகிறோம். அந்த எலிமெண்ட் W ப்ளஸ் வின்னு எடுத்துக்கிறோம். எப்போ இந்த V வந்து ஸ்மால் எலிமெண்ட், சப்ஸ்பேஸ் தான் அப்படியே ஃபுல்லாக வரும் நமக்கு. W ப்ளஸ் V பிலாங் டு V/W வேர் V பிலாங் டு V. அப்போ ஒரு வெக்டார் வந்து பிலாங் டு த வெக்டார் ஸ்பேஸ்னால் நம்ம இந்த வெக்டார் எப்படி எழுத முடியும், Vயில் இருக்கிற பேசிஸோட லீனியர் காம்பினேஷனை நம்ம எழுத முடியும். அப்போ V வெக்டரோட பேசிஸ்னால் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், இந்த R ப்ளஸ் M வெக்டார்ஸ். ஸோ அப்போ இந்த ஸ்மால் V அதோட லீனியர் காம்பினேஷனை நம்ம எழுத போகிறோம். ஸோ லெட் V ஈக்குவல் டு alpha 1 V1 ப்ளஸ் alpha 2 V2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் alpha or VR ப்ளஸ் பீட்டா 1 W1 ப்ளஸ் எக்ஸெட்ரா பீட்டா M WM. ஓகே. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா இங்கே கன்சிடர் பண்ணிருக்கு பார்த்தீங்களா ஒரு எலிமெண்ட் இந்த கோஷன் ஸ்பேஸ், அதை நம்ம எடுத்துக்கிறோம். கேபிட்டல் W ப்ளஸ் V, அந்த Vக்கு பதிலாக இந்த லீனியர் காம்பினேஷன் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ W வந்து சப்ஸ்பேஸ் தானே, W வந்து சப்ஸ்பேஸ். இந்த Wவோட பேசிஸ் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், ஸ்மால் W1 W2 எக்ஸெட்ரா WM. இங்கே பாருங்கள் W1லேருந்து WM வரைக்கும் இருக்கிற இந்த லீனியர் காம்பினேஷன் மொத்தமாக அதில் இருக்கும், Wவில் இருக்கும். அப்போது கேபிட்டல் W ப்ளஸ் Wவில் இருக்க எலிமெண்ட்ஸ்னால் இது மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம வெறுமனே Wன்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, A பிலாங் டு Hனா A ப்ளஸ் H ஈக்குவல் டு H, இல்லைனா H ப்ளஸ் A ஈக்குவல் டு Hன்னு நம்ம சொல்லலாம். இந்த சேம் திங் தான். இந்த W1 W2 எக்ஸெட்ரா WM வந்து பேசிஸ் ஃபார் கேபிட்டல் Wன்றதால பீட்டா 1 W1 ப்ளஸ் எக்ஸெட்ரா பீட்டா M WM வந்து பிலாங் டு W. அப்போ W ப்ளஸ் Wவில் இருக்கிற இந்த எலிமெண்ட் இஸ் நத்திங் பட் சிம்பிளி W மட்டும் எழுதினா போதும். அப்போ இது வராமல் W ப்ளஸ் alpha 1 V1 ப்ளஸ் எக்ஸெட்ரா alpha or VR வருது. அந்த ரீசன் தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே.
அதே போல் நம்ம h plus h வந்து h நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இது வந்து குரூப்பில் படிச்சிருக்கோம். the same thing is applicable for சப்ஸ்பேஸுக்கும். அப்போ w plus w equal to wன்னு சொல்கிறதால இந்த ஒரு w வந்து நம்ம wவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே v1 v2 எக்ஸெட்ரா vr r வெக்டார்ஸ் இருக்கிறதுனால இங்கே இது ஃபஸ்ட்டு ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு w ப்ளஸ் அடுத்ததுக்கு ஒரு w ப்ளஸ் எக்ஸெட்ரா இதுக்கு ஒரு w எழுதிக்கலாம். ஏன்னா எத்தனை w ஆட் பண்ணாலும் ஒரு w தான். ஸோ இப்போ w plus alpha 1 v1 இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இந்த கோஷன் ஸ்பேஸில் இந்த ஸ்கேலர் ப்ராடக்ட் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆல்ஃபா டைம்ஸ் v plus w ஈக்குவல் டு ஆல்ஃபா v plus w. இங்கே வந்து லெஃப்ட் கோசெட் ஃபார்மேட்டில் எடுத்துருக்கோம், w plus vனா அது ரைட் கோசெட் ஃபார்மேட்டில் இருக்குது. அடிஷன் தானே, நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எடுக்கும்பொழுது w plus alpha v நம்ம எடுத்திருப்போம். அப்போ இந்த ஆல்ஃபாவை காமனாக வெளியே எடுக்கணும்னா v plus wன்னு எழுதலாம். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கேலாரை வெளியே எடுக்கிறோம். ஸோ ஆல்ஃபா 1 டைம்ஸ் w plus v1. ஸோ அதே போல் இங்கே எடுக்கும்போது alpha r times w plus vr. ஸோ இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்கேலார் இன்ட்டு வெக்டார் இந்த கோஷன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அதே போல் பாருங்கள் எத்தனை வெக்டார்ஸ் இருக்குது, இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், மொத்தம் இந்த மாதிரி எக்ஸெட்ரா ஆர் வெக்டார்ஸ் இருக்குது. இந்த ஆர் வெக்டார்ஸுமே எதில் இருக்குன்னா அந்த எஸ் டேஷில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த w plus vன்றது வந்து எனி வெக்டார் இந்த கோஷன்ட் ஸ்பேஸ் v by w that can be written as the linear combination of vectors in s dash. இங்கே பாருங்கள், ஸோ s dash இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த இருக்கிற அப்போது ஸ்கேலார் இன்ட்டு இந்த வெக்டார், ஸ்கேலார் இன்ட்டு இந்த வெக்டார் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் த linear combination of vectors in s dash. So any element in the quotient space v by w can be written as the linear combination of vectors in s dash. So அப்போ நம்ம என்ன எழுதலாம், v by quotient space வந்து spans by s dash. So ஏற்கனவே first one என்ன ப்ரூவ் பண்ணணும்னா s dash வந்து linearly independent set நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்னா s dash spans the quotient space v by w. So the 1 and 2 implies we can say that s dash is a basis for the quotient space v by w. அப்போ dimension of v by w னா என்ன அர்த்தம், number of vectors in a basis of v by w. அப்போ basis of v by w தான் நம்ம s dash னு எடுத்திருக்கோம். அப்போ dimension of v by w equal to number of vectors in a basis s dash. அப்போ இந்த s dashல எத்தனை வெக்டார்ஸ் இருக்கு பாருங்க, இது ஒரு வெக்டார், அடுத்தது w plus v2 etc w plus vr, மொத்தம் r வெக்டார்ஸ் இருக்கு. ஸோ அப்போ number of vectors in a basis s dash வந்து r னு எழுதலாம். இந்த r க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே முன்னாடி எடுத்தும் பாருங்க, m plus r equal to n எடுத்தோம் இல்லையா. ஸோ r equal to n minus m. ஸோ இந்த ஆர்க்கு பதிலாக we can replace n minus m. என்னன்றது என்னது, dimension of v, mன்றது என்னது, dimension of w. ஸோ அதுதான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ hence we get the desired result. ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டைமென்ஷனில் இருக்குன்னா அங்கே பேசிஸ் இருக்கும், பேசிஸ்னால் செட் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்குது, அது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஸ்பேன்ஸ் த கிவன் வெக்டார் ஸ்பேஸ், அந்த விஷயம் தெரியணும். அதுக்கப்புறம் v by wனா அந்த கோஷன் ஸ்பேஸில் இருக்க எலிமெண்ட் எப்படி இருக்கும், அதனோட ஜீரோ எலிமெண்ட் எப்படி இருக்கும், அந்த ரெண்டு எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணுவோம், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம், இந்த பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரிசல்ட்டை நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். அதில் இன்னொன்று லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்னா எப்படி இருக்கும், அப்போ அந்த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் ஆல் ஸ்கேலார்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.